ஓ ஹாய் கோலா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கோலாக்கு முடிய வெட்டி விடுறான். ரீசெண்டா உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க இந்த ஹேர் ஸ்டைல் தான் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டவும், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம பழைய விக்கிய மாத்திக்கிடுதா. பிஸியா இருக்கிற மாதிரி தெரியல, வாரியா நம்ம வெளியே போய் சுத்தி பார்க்கலான்னு கோலா கேட்கவும், நான் கொஞ்சம் பிஸி நம்ம ஹீரோ சொல்றான். உடனே கோலா வந்துட்டு டைவா கிட்ட போயிட்டு நிறைய காசு கொடுக்கவும், இந்த ஹேர் சலூனோட சிஇஓவா சொல்றேன், செவன் இன்னைக்கு ஃபுல்லா நீ கோலா கூட வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி டைவா அனுப்பி வைக்கிறான். இன்னும் ஃபாஸ்டா போ அப்படின்னு சொல்லி கோலா சொல்லிட்டு, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் சரியா, யாரோ என்ன கடத்திட்டு போயிருவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லுவோம். எவனோ ஒன்னெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டான் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மிராக்கிள் டாக்டர் கிட்ட போனியே என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அவரால என்ன குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கோலா பிளாஷ்பேக் சொல்றா. அந்த மிராக்கிள் டாக்டர் வந்து கோலாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவளோட கேன்சருக்காக மருந்து கொடுக்குறாரு. 3 வழியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிடுன்னு கொடுக்கவும், இது நல்லாவே இல்லைன்னவா கொடுக்குறா. இப்போதைக்கு நான் அதை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் கீமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, என்ன முழுசா குணப்படுத்தல, பட் என் கேன்சர் பரவுறத கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி கோலா சொல்றா. இருக்கிற டைம் நான் என்ஜாய் பண்ண போறேன், சரிப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கோலா முன்னாடி போறா. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலையே நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு லிசர்ட் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. உன்னால சாப்பிடவும் முடியாது, மூச்சு விடவும் முடியாது, என் நாக்கவத்தை உன்னை சுத்து போட்டேன், நான் உன்னை பிடிச்சே இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல நீ செத்துருவ அப்படின்னு இந்த லிசர்ட் வந்துட்டு இன்விசிபிள் ஆகுது. நம்ம ஹீரோ கால் அசைச்சு கோஸ்ட் கார்டு ஹெல்ப் கூப்பிட்டா ஹெல்மெட் போடல, 500 ரூபாய் ஃபைன் அவர் போறாரு. சவன் என்ன காணன் கோலா திரும்பி பாக்குறா. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுவோம், நம்ம ஹீரோ அட்டன் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவால பேச முடியல. அந்த சவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கோலா திரும்பி பார்த்தா யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தன் வாரான். அது வேற யாரும் இல்ல, பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் தான். இந்த இடத்துல கிடக்குற ஒரு பாக்ஸ் வந்துட்டு அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த ஐலாண்டோட கோரை வந்துட்டு அந்த மிஷின் தோண்டி எடுத்திருக்கோம். பட் நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி அந்த ரோபோட்டை டெஸ்ட்ராய் பண்ணப்போ ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் சேஃப்டியா அதை எஜெக்ட் பண்ணி வேற பக்கமா தள்ளி இருக்கும். இவன் தோண்டினதுல கொஞ்சமா அந்த கோர் கிறிஸ்டல்ல கலெக்ட் பண்ணிருப்பான். அதை எடுத்துட்டு போலாம் தான் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானிங் வந்திருக்கான். ஏ லெவல் ஆர்டர் ஃபிளைட் மோட் என்கேஜ் அப்படின்னு சொல்லுவான். அந்த பாக்ஸ் இப்போ ஒரு ஃபிளைட்டா மாறுது அப்படின்னு சொல்லி இப்போ கோலா பின்னாடி வந்து டக்குனு அவன் நோஸை டச் பண்ணிட்டா. பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானால அசைய முடியல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும், என்னால ஏன் அசைய முடியலன்னு நம்ம கேட்கறான். அதுதான் என்னோட சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சவன்யா பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். உன்னை போன தடவை தோக்கடிச்சான அவன் தான், அவனை நான் கூப்பிட்டுமா இல்லன்னா அப்படின்னு கோலா கேட்கவும், உனக்கு என்ன வேணும் நம்ம கேட்கறான். ஸ்டான பார்த்ததுல எனக்கு அதை சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யோசிச்சுட்டு நீங்க செவன் அப்படின்னு கூப்பிட்டு போறா. சரி டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் சொல்றான். இப்ப கோலாவும் வந்துட்டு சொன்ன மாதிரியா அவனோட ஃபிளைட்ல ஸ்டானுக்கு கூட்டிட்டு போறான். இப்போ இங்க எதையும் நான் எடுச்ச மாதிரி இருந்துச்சு, இது மேலேயும் ஏத்திட்டணும்னு கார்கரன் கேட்கும். நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறதுலாம் அங்க இருந்து போயிருந்தான். நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த லிசர்ட் இன்விசிபிள் ஆயிருது. ஃபர்ஸ்ட் டைமா நமக்கே இப்பதான் ஸ்டான காமிக்கிறாங்க. ஸ்டான் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் டெக்னாலஜியா தான் இருக்கு. பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் அங்க வரப்போ நாய்க்குட்டி மாதிரி ஒரு ரோபோட் ஃபாஸ்டா ஓடி போயிட்டு கோலாவை ஸ்கேன் பண்ணிட்டு கோலா அதை ஏத்தி வரைக்கிறா. அந்த கிறிஸ்டல் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதோட எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி போகுவோம். சரி அரசே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் வந்துட்டு ஸ்கேன் பண்ண கோலாவோட ரிப்போர்ட்டை காமிக்குது. அரசே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்டான் பிரின்ஸ் கிட்ட அவன் ரிப்போர்ட் பண்றான். கோலாவோட டிஎன்ஏல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவளை ஃபுல்லா இப்ப ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் வந்து ஷாக் ஆகுறான். கோலா நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், எங்க அம்மா கிட்ட இருந்தா எல்லா மனுஷங்களும் அப்படிதானே பிறப்பாங்கன்னு சொல்லுவோம். நீ டெஸ்ட் சப்ஜெக்ட் 303 ஒன்னு அந்த லேப்ல தான் கிரியேட் பண்ணிருக்காங்க, நீ ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பிரின்ஸ் காமிக்கவும், சூப்பரா தான் இருக்கு, சும்மா அந்த மாதிரி சைஃபை படத்துல வர மாதிரிலாம் காமிச்சிட்டா நான் நம்பிடுவேனா அப்படின்னு கோலா கேட்கவும், மார்ஷல் ஆர்ட்ஸ் பீப்புளை பீட் பண்ணணுங்கிறதுக்காக சூப்பர் பவர் இருக்கிறவங்களோட சேர்த்து ஹியூமன் டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ரெடி பண்ணோம். நாங்க ரெடி பண்ண எல்லா டெஸ்ட் சப்ஜெக்ட்டுமே இதை உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க, இதான் மத்தவங்களோட அதிக நாள் உயிரோட இருக்குன்னு சொல்லி போய் சொல்றீங்க. எங்க அம்மானவா சொல்ல வருவோம். இதுதானே உங்க அம்மா, ப்ராஜெக்டோட லீடர் ஷாங் ஜாவன், லேப்ல இருந்து ஒன்னு தூக்கிட்டு தப்பிச்சிட்டாங்க, இப்போ ஒரு வாண்டட் கிரிமினலா இருக்காங்க. நீ யூஸ் பண்ற மெடிசின் உன் டிசீஸை பரவுறத கம்மி பண்ணுமே தவிர்த்து கண்டிப்பா நீ எப்படியும் இறந்துருவ. பட் நான் உன்னை டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நீ இருந்தேன்னா நான் உன்னை குணப்படுத்த முடியும் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் சொல்லுவோம். ஒன்னும் தேவையில்ல, சவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஐலாண்ட் தான் என்னோட வீடு, என்ன திரும்ப அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு கோலா சொல்லப்போ சரின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானும் ஒத்துக்கிட்டுதான். இந்த பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானை பார்க்கும்போது அந்த லெவலுக்கு மோசமானவ மாதிரி தெரியல. கோலாவா ஐலாண்ட்லயே திரும்ப கொண்டு போய் விட்டுருந்தாங்க. சவன் என்ன இங்கே தூங்கிட்ட, ஒழுங்காவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கோலாவை இப்ப வண்டியை ஓட்டிட்டு போறா. அந்த லிசர்ட் இப்ப ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்துக்கிட்டு, சவன் என்னோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீடியோ கேம் விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லி கோலா சொல்றா. லிசர்ட் நீ உன் நாக்கு எடுத்த, எனக்கு இப்ப எரிச்சலா இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அச்சோ அதை மறந்துட்டேனே லிசர்ட் யோசிக்குது. அரசே நம்ம போலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், தேவையில்லாத விஷயத்துல அவங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு பிரின்ஸ் கேட்கவும், அதுங்கெல்லாம் ஒரு இன்ஃபீரியர் கிரீச்சர்னு கூட இருக்கவன் சொல்லுவோம். ஆனாலும் அவங்க எப்படி ஹாப்பியா இருக்காங்க, எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது.